வணக்கம் தமிழினமே, நான் உங்கள் சந்திரவேல். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது ரூம் ஃப்ரெஷ்னர் அரை மணமூட்டி. இதை நாம் வீட்டில் இருக்கிற 2 பொருட்களை வச்சு செய்யலாம். இதை செஞ்சு வச்சோம்னா 2 மாதத்துக்கு மனம் பரப்பக்கூடிய தன்மை இருக்குது. அது என்னென்ன பொருள்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போது நாம் ரூம் ஃப்ரெஷ்னர் செய்கிறதுக்காண்டி சோடா உப்பு நம்ம சமையலுக்கு போடுவோம் இல்லைங்களா, தோசை இட்லி அந்த இதுக்கு புளிச்சதாக போடுவோம் இல்லையா, அந்த சோடா உப்பு. அது போக பார்த்திங்கன்னா 2 விதமான சென்ட்டு. இது சாண்டல் எடுத்து வச்சுருக்குறோம். இது பார்த்திங்கன்னா மஸ்க் அல்சி அப்படின்ற ஒரு சென்ட் எடுத்துருக்குறோம். இதை பார்த்திங்கன்னா சோடாப்பா, இப்போ 3/4 கப்பு நம்ம எடுத்துக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஒன்றில் சாண்டல் விடுறோம், ஒன்றில் மஸ்க் அல்சி விடுறோம், இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணணும். நல்லா அந்த கட்டி கட்டியாக இருக்கும் அந்த நம்ம விட்ட சென்ட்டோட அது முழுக்கவே நல்லா கரையிற அளவுக்கு இந்த சோடாப்போட தன்மை பார்த்திங்கன்னா வாசனையை முழுக்க உள் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே விடக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. அதனால தான் நம்ம சோடாப் யூஸ் பண்ணுறோம். இது பார்த்திங்க வாசனை கம்மியாயிடுச்சுன்னா அதை லேசாக எடுத்து திருப்பி ஒரு தடவை கலக்கி வச்சிட்டிங்கன்னா திருப்பி உங்களுக்கு வாசனை நல்லா வந்துடும். இதை நல்லா அந்த சென்ட்டு அந்த கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த சோடாப்போட தன்மை வாசனையை உள்வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே விட்டுறது தான் அதோட தன்மை. இது இப்போ நம்ம ரெண்டையும் கலந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா காட்டன் துணி ஒன்று எடுத்து மேலே போட்டு இப்படி ரப்பர் பேண்டை போட்டாச்சுன்னா நம்மளுக்கு ரூம் ஃப்ரெஷ்னர் ரெடி. இது பார்த்திங்கன்னா ஹாலில் வச்சுக்கலாம், பெட்ரூமில் வச்சுக்கலாம், பாத்ரூமில் வச்சுக்கலாம், டாய்லெட்டில் வச்சுக்கலாம். எல்லா இடத்துலையும் இது யூஸ் ஆகும். சரி விவர்ஸ், இதை செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.